லெட்டர் ஒன்று எழுதி அனுப்பிச்சேன். அந்த லெட்டர் தான் வந்து அந்த படம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. மோசஸ் அவன் தான் எழுதினான், அதை இங்கிலீஷில், அவனுடைய இங்கிலீஷில் எழுதினான். ஸோ வந்து அப்படி தான் நாங்கள் அந்த படம் ஆரம்பித்தோம். ஸோ அந்த படம் அட்டகத்தி ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆச்சு. அந்த லைஃப்பை வந்து அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ அந்த லைஃப்பை அக்செப்ட் பண்ணோடனே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கையின் மூலமாக அடுத்தது வந்து மெட்ராஸ்ன்னு ஒரு படம் பண்ணுறேன். மெட்ராஸ் படம் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு படத்தில் எனக்கு சில பயங்கள்லாம் இருந்தது. ஆனால் மெட்ராஸ் படம் பண்ணுறப்போ ஞானவேல் சார் கிட்ட சொன்னேன், இந்த படம் நிச்சயமாக ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி தான் நான் எடுக்கிறேன். இது வந்து ஒரு தலித் பெர்ஸ்பெக்டிவ் படம் தான், நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி புரிய வச்சு அந்த ஞானவேல் சார் அண்ட் பிரபு அண்ட் கார்த்தி சார் 3 பேருக்குமே வந்து நான் வெளிப்படையாக நான் சொன்னேன். ஏன்னா அப்படி சொல்லாமல் எடுக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் நான் வந்து இப்படி தான் ஒரு படம் எடுக்க போகிறேன், இதுதான் நான் சொன்னேன். அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கமர்ஷியலான ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குற ஒரு மெட்ராஸ் என்ற ஒரு பெரிய ஸ்டேஜை வந்து எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்படி தான் வந்து மெட்ராஸ் வந்து உருவாச்சு.